வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 32 பேருக்கு வந்து கொரியர் பண்ண போறோம் ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்கு and ஆடினாலே ஆஃபர் தானே சோ நம்ம வந்து குக்கீஸ்ல என்ன ஆஃபர் இல்ல நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க உடனே நிறைய ஆஃபர் கொடுத்துறோம் ஃபர்ஸ்ட் வேல் கொடுத்து அப்புறம் பாபா கொடுத்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிக் பார் அத்திப்பழம் பார் வந்து நம்ம 1500 ரூபாய்க்கு மேல ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்கோம் அதையும் தாண்டி இன்னும் ஹெல்த்தியான ஆஃபர் கொடுக்க போறோம் என்ன தெரியுமா நம்மளோட குக்கீஸோட மெயின் பாயிண்ட் அப்படி நம்ம வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஃபுல்லாக நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நாட்டு சக்கரை 1/2 கிலோ 1500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமருக்குமே இந்த நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வாங்குறது இது கெமிக்கல்ஸே கிடையாது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது ரொம்ப பியூரான நாட்டு சக்கரை ஸோ நான் குக்கீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க உங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நாட்டு சக்கரை இன்னும் யூஸ் பண்ணுறதுக்காக 1500 ரூபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமருக்குமே இந்த நாட்டு சக்கரை இந்த பாட்டில் அப்படியே உங்களுக்கு நான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறேன் ஸோ இதான் நம்ம ஆஷா ஸ்வீட்டியோட ஆரிய ஆஃபர் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஆஃபர் எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆஃபர் நான் வந்து 1 வீக் தான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வேணும்னா மறக்காம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குக்கீஸும் வந்துடும் அதே மாதிரி ஹெல்த்தியான உங்களுக்கு நாட்டு சக்கரை வீடியோ சேரும் ஸோ மறக்காம வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் வேணும் அப்படின்னா ஆஷாஸ் குக்கீஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்பர் டிஸ்பிளேல இருக்குது ஒரு பர்சனல் வேலைக்காக நானும் ஹஸ்பண்டும் விவான் குட்டி மட்டும் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் வரலையும் வந்திருந்தோம் அங்கே வந்து ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ நைட்டு ஒரு 9 மணி ஆகுதுங்க இப்போ தான் எங்கள் வேலை முடிஞ்சு செக்இன் பண்ணுறோம் எங்களோட விவான் குட்டிக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் ரேவந்த் வந்து ஸ்கூல் இருக்கனால நான் வரலாமா எனக்கு மேட்ச்லாம் இருக்குது நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டான் ஸோ இப்போலாம் மோஸ்ட்லி வந்து எங்கேயுமே வரது கிடையாது ஒன்று டியூஷன் அவனுக்கு போட்டிருக்கேன் செகண்ட் ஃபுட்பால் மேட்ச் இருக்குது ஸோ அவன் ரொம்ப ஆக்குபைடாக இருக்கான் அதனால் நாங்கள் மட்டும் கிளம்பி வந்தோம் ஸோ நாங்கள் செக்இன் பண்ணது ரொம்ப லேட் ஆக்சுவலாக நம்ம ரெசார்ட்டில் செக்இன் பண்ணோன்னா மத்தியானம் 12 மணிக்கு மேலே பண்ணோம் பட் நாங்கள் 9 மணிக்கு மேலே தான் பண்ணோம் ஸோ அந்த டின்னர் மட்டும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு நாள் நம்மளோட இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்லேருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு நாள் எப்படி போச்சுன்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரூம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ரெசார்ட் போனாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது 2 விஷயம் அது எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ரெசார்ட்டாக இருந்தாலும் உள்ளே ஏதாவது கேமராஸ் இருக்கான்னு பாருங்கள் அது ரொம்ப சேஃபான விஷயம் நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே அதை பார்த்துருவேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கபோர்ட்ஸு லாக்கர்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் வந்து விவான் குட்டியை ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவனுக்கு டாய்ஸ் கொண்டு வந்தான் அவனே கொண்டு வந்துடுறான் பேக்கில் போட்டு எங்கே போனாலும் அந்த பேக் போட்டு கொண்டு வந்துடுவான் வச்சு விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் அவனுக்கு இந்த ஃபோன் ரொம்ப பிடிக்கும் மொபைல் ஃபோன் விட இந்த ஃபோன் ரொம்ப பிடிக்கும் விளையாடிட்டே இருப்பான் கொஞ்சம் நேரம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப டயர்டான ஒரு டே நிறைய வேலை முடிச்சுட்டு வரப்போ ரொம்ப எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கும் டயர்ட் ஆகிடுச்சு பட் இந்த குட்டி பண்ணுற சேட்டைகள் தான் நம்மளுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது கேட்டால் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது அப்புறம் வந்து இந்த ஒழுங்கு காட்டுறதுலாம் பண்ணிட்டு இருந்தான் நைட்டு நல்லா தூங்கியாச்சுங்க செம்ம டயர்ட் சொன்னேன் இல்லையா ஸோ நல்லா தூங்கிட்டு காலையில் 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சொன்னாங்க ஸோ ஒரு 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வெளில வந்து பார்த்தா நைட்டு சரியான மழை பெஞ்சிருக்கு போல இருக்குது அந்த கிளைமேட் செம்மையாக இருந்தது அண்ட் சுற்றி அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது அண்ட் பக்கத்துலேயே பீச்சுன்றனால அந்த அலையோசை வந்து சூப்பராக கேட்டுகிட்டே இருந்தது ஸோ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பங்களோ மாதிரி இருக்குது ஒரு வீடு மாதிரி அட்மாஸ்பியரில் தான் இருக்குது நம்ம ஒரு ரெசார்ட்டில் இருக்கோன்றதை விட ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருந்தது ஸோ காலையில் விவான் குட்டிக்கு பால் கொடுத்தாச்சு நாங்களும் பார்த்திங்கன்னா காஃபி ஆர்டர் பண்ணோம் காஃபியும் டீயும் ஸோ ஹஸ்பண்டுக்கு டீ ரொம்ப பிடிக்கும் எனக்கு காஃபியும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே வெளில வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான் பட் அழகாக இருக்குது இந்த மாதிரி வீடுகள்லாம் இப்போ பார்க்க முடியறது இல்லைல்ல இந்த ஓவல் ஷேப்பில் வந்து பால்கனி கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நல்லா கொஞ்சம் கேப்சர் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன் ஒரு அம்மா வந்துட்டேன் நீ போய் பால் குடிப்போ ஸோ காஃபி அண்ட் டீயும் வந்துருச்சு ஹஸ்பண்ட் 2மே ஊற்றிட்டு அழகாக பால்கனி கொண்டு வந்துட்டாங்க இந்த காஃபி அண்ட் டீயோட காலையில் வந்து குக்கீஸ் அண்ட் கேக்கும் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா பைனாப்பிள் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஸோ இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா விவான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே இருந்த மேனேஜர் பார்த்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக குக்கீஸ் போட்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் வந்து நம்ம வீடியோவை ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க சேனல் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறப்போ அவர் வீடியோ பார்த்துட்டு நீங்களே குக்கீஸ் சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நல்லா இருந்தது அந்த கான்வர்சேஷன் சூப்பராக போச்சு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அந்த டேன்றது ஸ்டார்ட் ஆச்சுங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான அந்த ப்ரீஸில் அந்த ஸ்ட்ராங்கான காஃபியோட கொஞ்சம் நேரம் அப்படியே மீ டைம் எடுத்துகிட்டு காஃபி குடிச்சாச்சு ஆயா அது குப்பையான்றாங்க
ஸோ எப்போவுமே நார்மலாக டைமில் நம்ம நல்லா பசிக்கும். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது சாப்பிடணுன்றப்போ தான் என்னமோ தெரியல பார்க்க ஆசையாக இருக்கும், பட் பசிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock ஆகுதுங்க. பட் சுத்தமாக பசிக்கல, இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கே வெட்டக்கூடாதுன்றதுனால போய் சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ நம்ம ரூம்லேருந்து கிளம்புறச்சவே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டேன். அதனால அவர் பேக்கில் டாய்ஸோடு அவர் கிளம்பிட்டார். எங்கே போனாலும் அந்த பேக்கோடு தான் இப்போ கிளம்புறாரு. ஏன்னா அது ஃபுல்லாக டாய்ஸ் தான் வச்சுருக்கான். ஸோ அந்த டாய்ஸ் வந்து கூடவே வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் எல்லா இடத்துக்குமே. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்ததுங்க. நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, காஃபி, டீ, ஃப்ரெஷ் ஜூஸஸ் அப்படின்றது நல்ல ஆப்ஷன் இருந்தது. பட் என்னென்னா நம்மளால் காலையில் அவ்வளோ சாப்பிட முடியாது. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். பட் என்னென்னா எல்லாத்தையும் போட்டுப்போம், அவ்வளோ சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஸோ பாயில்டு எக், அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஆம்லெட், அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து லைவ் கவுண்டரில் உங்களுக்கு வந்து இந்த அப்பம்லாம் இருக்குல்லையே, ஆப்பம் அதெல்லாம் வந்து சுட்டு கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலாக, டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே லைவ் கவுண்டரில் எடுத்து சூடாக கொடுக்குறப்போ நம்மளுக்கும் ரொம்ப வந்து சாப்பிடணுமே அப்படின்லாம் தோணும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இந்த சட்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, அது கதம்பம்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேன் கேக், அந்த மாதிரி கொஞ்சம் கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி. அதே மாதிரி ரெட்டில் வந்து ரெட் ரைஸில் வந்து புட்டு பண்ணி அதுக்கு கொண்டக்கடலை கறின்னு சொல்லிட்டு நல்ல ஹெல்த்தியர் வெர்ஷனில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஸோ ரொம்ப ஜங்காக இல்லாமல் நல்ல ஹெல்த்தியரான ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நான்வெஜ் பீரியட் பார்த்திங்கன்னா சாசேஜ், அதே மாதிரி ஆம்லேட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. தேங்க்யூ. விவான் குட்டிக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதிலும் இந்த வாட்டர்மெலன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அழகாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, இன்னும் ஈஸியாக இருந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அதில் அவன் சீடெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். நான் நிறைய போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், பட் இதில் பாதி சாப்பிட முடியல. கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணிட்டார். அப்புறம் வந்து இந்த ஆப்பம் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் எனக்கு வீட்டில் செய்ய தெரியாதுன்றதுனால மோஸ்ட்லி செய்யவே மாட்டேன். பட் இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா பேசிகிட்டே நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. விவானுக்கும் பார்த்திங்கன்னா பொங்கல் இட்லின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வயிறு ஃபுல்லாக ஊட்டியாச்சு. ஸோ குழந்தை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி எண்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெவியாகவே அவன் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு கூட்டு போய் கொஞ்சம் விளையாட வைக்கலான்னு பார்த்தோம். ஸோ குழந்தைங்க சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பெரிய நம்ம வந்து சாதனை பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும்ல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியில் போய் பிள்ளைங்க வந்து சாப்பிடாம இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும்ல. ஸோ என்னதான் எதுவுமே சாப்பிடலையா அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேடிக்கை காமிச்சு சாப்பிட ஓட்டிட்டோன்னா அந்த டேவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ சாப்பிட்டாச்சு சூப்பராக. இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு போகலாம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பீச் இருக்குது. ஸோ விவான் குட்டி ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாட வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் விளையாடினதே கிடையாது. அதே மாதிரி மண்ணிலையும் விளையாடினது கிடையாது. ஸோ அதனால தான் டாய்ஸில் எடுத்துகிட்டு பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸே பழப்பினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தைரியமாக கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் இவான்? பூ பார்த்தீங்களா கூட ஐ லவ் யூ சொல்லு. டாய்லெட் கூடாது. விவான் டாய்ஸ் எடுத்துருக்கான், பீச் விளையாட போகிறான். இல்லைம்மா செல்லம் கை வைக்கூடாது. பூவா? சரி, பிக்கக்கூடாது. பூவை பிப்பியா அது மாதிரி? சரி, அம்மாவுக்கு ஒரு பூ கூட. அம்மாவுக்கு பூ கொடுத்துரு. ஐ லவ் யூ சொல்லு. Why? Thank you, Chilla. I love you. I love you. Why are you? So இந்த பேக் எடுத்து கீழே போட்ட ஒன்று டாய் பேக்கை எல்லாம் மிதிச்சிருவாங்க. எடு, டாய்ஸ்லாம் வேஸ்ட் எடு பாப்பா. வச்சுக்கோ காரில் வச்சுக்கோ. அம்மா சொட்டுமா தலை. இங்க பாரு, அழகா இருக்கு பாப்பா. இது அப்பா வரட்டும் காட்டலாம். எடுக்காது, இங்க அப்பா வரட்டும். அப்பா காமிச்சு போட்டு இங்க பாரு, என்ன பாரு, கியூட்டி. இங்க பாரு, அப்பா வரட்டும், அப்பா காட்டலாம். இங்க இருக்கு அப்பா. அதை வரா பாரு, காட்டு போ. இதோ வரா பாரு. ஓடாத. காமிச்ச அப்பாக்கு என்ன காமிச்ச? பூ. இங்க பாரு எவ்வளவு பக்கத்துல இருக்கு பாரு பீச்.
குளிக்க கூடாது, குளிக்கணுமா? ஆமா உட்காரலாம், வா வா. விளையாடுறியா? காய்ச்சி விளையாடுறியா? அங்க இருக்கு அதோ எங்க வடக்குல போகணுமா உனக்கு? இல்ல இந்த பாண்டிச்சேரி அதான் அதெல்லாம் இப்பதான் உண்மையான விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன். உட்காந்து விளையாட்டு பரவாயில்ல, கீழே உட்காந்து விளையாடணும். அத்தோட ஒன்னா அத்தோட எனக்கு எப்போ இந்த பீச்சை பார்த்தாலும் ஒரு ஞாபகம் மட்டும் வந்துகிட்டே இருக்குங்க. நான் வந்து எனக்கு ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும். அப்போ விஜிபி கோல்டன் பீச்சுக்கு எங்கள் அம்மாவும் என் சித்தியும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ இதே மாதிரி தான் வந்து விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே கடல் உள்ளே போயிட்டேன். அப்புறம் அங்கே இருந்த ஃபிஷர்மேன் தான் வந்து காப்பாற்றினாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே ஒரு குட்டி பயம் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளே. அதனால தான் கொஞ்சம் பார்த்து போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த கடல் அப்படின்னால கொஞ்சம் பயம் வந்துடும்ல. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து இறங்குறதுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ விவான் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பீச்சில் வந்து அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணான். நான் நினச்சேன் அவன் ரொம்ப பயப்படுவான். ரேவந்த் ரொம்ப பயந்தான். இதே ஏஜில் ரேவந்த் பீச் கூப்பிட்டு போகிறப்போ அலறுவான், 2 காலையும் நாளை தூக்கிட்டு எங்கள் மேலே ஏறிடுவான். ஸோ பட் விவான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறான். ரேவந்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜில் வந்து தண்ணினாலே பயம், பீச்னாலே பயம், பீச்சுக்கே போகக்கூடாதுன்னுவான். பட் விவான் குட்டி வந்து ஃபன்ஸ் அவனுக்கு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இன்னும் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். பட் எங்களுக்கு பயமாயிடுச்சு, இதுக்கு மேலே உள்ளே போக வேண்டாம்னு சொல்லி அப்படியே கரையோரமாகவே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த மணல் கையில் எடுத்து விளையாடுறதுல ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விவானுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் ப்ராப்பராக நம்ம அந்த பீச் சாண்ட் அந்த டாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கூட நல்லா விளையாடுவான்னு நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி எந்த ப்ரிப்பும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம போகிறச்ச கொஞ்சம் அவனுக்கு அந்த மாதிரி டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னே உட்காந்து அழகாக விளையாடிட்டு இருப்பான். அதே மாதிரி கேஸ்டல் வந்து பில்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லை. விவானோட இந்த குளத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. பட் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணிட்டோம், அப்புறம் குளிப்பாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அதுக்குன்னு ரொம்ப ஓவராக பாருங்கள், மண்ணெல்லாம் தூவி கால் மேலே போட்டுட்டு இன்னும் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்து அப்புறம் கொண்டு போய் குளிப்பாட்டிட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டோமே விட்டுட்டா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கல்ல. இவன் அப்படி தான் எடுக்கிறான். மண் ஃபுல்லாக வந்து கொட்டி வச்சு டாய்ஸ் மேலே கை கால் எங்கள் மேலெலாம் தூவ ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம திருப்பி ரூமுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. குளிப்பாட்டிட்டு அந்த துணியெல்லாம் வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம வீட்டு வாஷ் மிஷினில் போட்டோன்னா மணலாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக அங்கேயே நல்லா வாஷ் பண்ணி நல்லா உதறி காய வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கணும். ஸோ 12 o'clock செக்இன் அப்படின்னா 12 o'clock செக் அவுட் தான். ஸோ நாங்கள் ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே விமான குட்டிக்கு வந்து லஞ்செலாம் வந்து கொடுத்துட்டு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு.
விவான் குட்டிக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கார்ட் செட் மாதிரி ஒரு 5-6 செட்டு வாங்கினேங்க. டாப் அண்ட் பாட்டம் ஒரே கலரில் நல்லாயிருக்கும். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு 3 செட்டு வாங்கியிருக்கேன், அதாவது ஃபுல் ஸ்லீவ் வச்ச மாதிரி. ஸோ ஹஸ்பண்டே கேட்டார், கரெக்டாக ஆப்டாக இருக்குது, எப்படி வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அவனுக்கு. ஸோ கிட்ஸுக்கு இந்த மாதிரி அழகான ட்ரெஸ்ஸஸ் போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரேவந்துக்கும் 2 பேருக்குமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ ட்ரெஸ் வாங்குறேன், அவனுக்கு எப்படி குழந்தைங்க வளர்ந்துருவாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரியே கொஞ்சம் புதுசாக போட்டு பார்க்குறப்போ க்யூட்டாக இருக்கும். அப்புறம் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு அவங்க ட்ரெஸ் போட முடியாது. எதுவும் ஆம்பளை பசங்க கம்பேர் பண்ணுறப்போ பொண்ணு பாப்பாவுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. அழகாக பட்டு பாவாடை சட்டை போட்டு நிறைய விதவிதமாக கவுன் போட்டு சூப்பராக வந்து பாப்பா வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப மினிமலான ஒரு சாய்ஸ் தான். ஸோ அதுலேயே கொஞ்சம் நம்ம நிறைய போடலாமே அப்படின்னு தான் எனக்கு நிறைய கொஞ்சம் இந்த மாதிரி காட் செட், அதே மாதிரி வந்து நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி போடுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்றைக்காவது பொண்ணு பாப்பையில் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நல்லா பீச்சில் விளையாடி நல்லா குளிச்சுட்டு சூப்பராக தூங்குறாரு பாருங்க. நல்லா தூக்கம் வரும் ஆப்வியஸாக. இப்போ வந்து நம்ம செக் அவுட் பண்ண டைம் வந்துருச்சு. ஸோ எழுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவரே செப்பல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாராம். இந்த சாண்டல்ஸ் வந்து இப்போ புதுசாக வாங்கினது வந்து அவனே போட ட்ரை பண்ணுறான். அவனே கழட்டுறது ஈஸியாக கழட்டிடுறான், பட் போடுறது கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். பட் நான் என்ன சொல்வேன்னா, செப்பல் போட்டு கழட்டுறதுக்கு நல்லா வந்து குழந்தைங்க பழகணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஹஸ்பண்ட் டைம் ஆகுது, இதுக்கெலாம் வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரே போட்டுட்டு நம்ம இப்போ கிளம்பியாச்சு. பாப்பா பட்டு எங்கே கிளம்புறோம்? வீட்க்கு பீச்சு வாங்கினத காலையில் பார்க்கு பீச்சா? பீச்சுக்கா பிடிச்சிருக்கா பீச்சு? இருக்காண்டியா அம்மா வரணுமா? தண்ணி இருக்கா? தொடக்கூடாது, தண்ணி ஆய் தண்ணி அது. ஸோ இப்படி தாங்க இந்த டே ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.